வெல்கம் டு ஒரு யூடியூப் சேனல் நம்ம இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரளா லாட்ரி ஆன்லைனில் வாங்கின லாட்ரி டிக்கெட்டுக்கு முதல் பரிசு விழுந்தனால ஏஜென்சியே காலி பண்ண ஏஜென்ட் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது ஒரு தகவலுக்கு தானே தவிர நீங்கள் ஒரு பொருளையோ ப்ராடக்டையோ ஊக்கப்படுத்தவோ விளம்பரப்படுத்தவோ இல்லை. இது ஒரு தகவலுக்கு தானே தவிர. ஓகே, இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் ஆன்லைனில் வாங்குகிற லாட்ரி டிக்கெட்டுக்கு சின்ன பரிசு விழுந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஆன்லைனில் ஜிபே பண்ணி விட்ருவாங்க, நான் வேறு ஏதாவது பண்ணி விட்ருவாங்க வாட்ஸ்அப்பில் நம்பர் வாங்கினதுக்கு. அதே பெரிய பரிசு விழுந்ததுன்னா கடையை கூட காலி பண்ணிக்கிட்டு போகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது எல்லா கடைகளுக்கும் பொருந்தாது. பெரிய கடைகள் உங்களுக்கு நம்பிக்கையான கடை, ரெகுலராக அதிகமாக சேல்ஸ் ஆகிற கடை, போர்டு வச்சு கடையில் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச கடையாக இருந்தால் அங்கே வாங்குங்க. ஏன்னா அங்கே அவங்க முதல் பரிசுக்கு காலி பண்ணிட்டு போக மாட்டாங்க. ஆனால் ஒரு சின்ன கடையில் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பின கடையில் லாட்ரி டிக்கெட்டை ஒரு கஸ்டமர் எடுத்திருக்காரு. அவர்கிட்ட பார்த்திங்கன்னா முதல் பரிசு அவர் வாங்கின நம்பருக்கு விழுந்திருக்கு. அந்த விழுந்த நம்பர் முதல் பரிசு விழுந்ததுமே அடுத்த நாள் இவர் ஃபோன் பண்ணி பார்த்துருக்காரு, ஃபோனை எடுக்கல. அடுத்த நாள் நேராக கடையில் போய் பார்க்க அங்கே அப்படி ஒரு கடையே இல்லை. கடை இருந்திருக்குது, ஆனால் முதல் பரிசு விழுந்து அவர் கடையவே காலி பண்ணிட்டு போயிட்டார். அதனால தான் நான் உங்களுக்கு முதலே நம்ம வீடியோவில் சொல்லியிருப்பேன், சின்ன பரிசு விழும் பட்சத்தில் அவங்க கொடுப்பாங்க, பெரிய பரிசு விழுங்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. கடையவே காலி பண்ணிட்டு போயிருக்காரு. அந்த சம்பவம் தான் இங்கே நடந்திருக்கு. பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கேரளா பார்டரில் இருக்கிற கடையில் பார்த்திங்கன்னா ரெகுலராக லாட்ரி டிக்கெட் ஒருத்தர் செட்டு சிங்கிள் இது மாதிரி நிறையா போட்டு வந்திருக்காரு. அவர் பார்த்திங்கன்னா நிறையா ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காரு. அப்படி வின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 50,000 விரல் வின் பண்ணியிருக்காரு, 60,000 விரல் வின் பண்ணியிருக்காரு, 5,000 ப்ரைஸு. அப்படி வின் பண்ணும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் ஜிபே பண்ணி விட்டுருக்காரு. கமிஷன் ஒரு 5 ரூபா பிடிச்சிட்டு. ஆன்லைனில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா கமிஷன் கண்டிப்பாக அவங்க பிடிப்பாங்க. இதே நேரில் வாங்கினீங்கன்னா நீங்கள் கமிஷன்லாம் கூட வாங்கிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. நீங்கள் ஆன்லைனில் வாங்கும்போது அவங்க கமிஷன் பிடிச்சிட்டு 60,000 ப்ரைஸ்க்கு கூட வாங்கியிருக்காரு. சின்ன ப்ரைஸ் 100 ரூபா ப்ரைஸ்லேருந்து எல்லா ப்ரைஸும் வின் பண்ணியிருக்காரு. அப்போல்லாம் திருப்பி கொடுத்துருக்காங்க. ஆனால் முதல் பரிசு வாங்கும்போது முதல் பரிசு விழுந்ததுக்கப்புறம் ஆன்லைனில் வாங்கின சீட்டுக்கு கடையவே காலி பண்ணிவிட்டு ஒரு ஏஜென்ட் போயிருக்காரு. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறேன், நீங்கள் எப்போவுமே ஆன்லைனில் வாங்காதீங்க. ஆன்லைனில் வாங்கினா உங்களுக்கு ஏமாற்றிட்டு போகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. அப்படியே நீங்கள் ஆன்லைனில் வாங்குறதா இருந்துச்சுன்னா பெரிய ஏஜென்சி இருக்குது. அதாவது டிக்கெட் பார்த்திங்கன்னா அவங்க ரெகுலராக 10 லட்சம் 20 லட்சம் டிக்கெட் போடுவாங்க. அந்த மாதிரி லாட்ரி ஏஜென்சியில் எடுங்க. சின்ன பொட்டி கடை அவங்க தான் மேக்ஸிமம் லாட்ரி இப்படி பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த கடையில் எடுக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட் பொள்ளாச்சியிலேருந்து போனீங்கன்னா கோபாலபுரத்தில் கேஜிஎஃப் லாட்ரி ஏஜென்சி இருக்குது. அந்த கடையில் எடுக்கலாம். அவங்க 2 கடை பெரிய பிரான்ச்சாக வச்சுருக்காங்க. அது போக வாளையாரில் பார்த்திங்கன்னா பாவா லாட்ரி ஏஜென்சி, அது போக தனலட்சுமி லாட்ரி ஏஜென்சி, இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ரெகுலராக கடை வச்சுருக்கிறவங்க தான். ஸோ ரொம்ப வருஷமாக வச்சுருக்காங்க. ஸோ புதுசாக யாராவது ஆன்லைனில் பார்த்துட்டோ, சேட்டில் பார்த்துட்டோ, இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டோ நம்பர் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மூலமாக நீங்கள் தயவு செஞ்சு எடுக்காதீங்க. முதல் பரிசு வந்தால் கடையவே காலி பண்ணிட்டு போகிறதுக்கான நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ இனிமேலாவது நீங்கள் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா ஆன்லைனில் நல்லா நம்பிக்கையான கடையாக பார்த்துடுங்க. இல்லை நேரில் போய் எடுக்கிறதால எடுங்க. தயவு செஞ்சு சின்ன கடையில் வாட்ஸ்அப் அனுப்புகிறாங்கன்னு சொல்லிட்டு எடுக்காதீங்க. ஏன்னா அவங்க அந்த லாட்ரி உங்களுக்கு கொடுத்த லாட்ரியை இன்னொருத்தருக்கு விற்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ப்ரைஸ் விழுந்து அப்படி காலி பண்ணிட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வேறு அப்டேட் தான் சொல்கிறேன் உங்களுக்கு. ரெகுலராக நான் வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.